கணவர் இறந்த துக்கம் தாங்காமல் அவர் வாங்கி கொடுத்த சேலையில் மனைவி தற்கொலை. கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியிருக்கு. இது 3 பிஞ்சி குழந்தைகளோட எதிர்காலம் பத்தின ஒரு பெரிய கேள்வி. கவனமா கேளுங்க. சங்கராபுரம் பக்கத்துல இருக்கிற பிரம்மகுண்டம் கிராமம். அங்க வாழ்ந்தவங்க சிவா ஷர்மிளா தம்பதி. 10 வருஷம் கல்யாண வாழ்க்கை, 2 பொண்ணு 1 பையன். சந்தோஷமா போயிட்டு இருந்த சாதாரண விவசாய கூலி குடும்பம். ஆனா கடந்த 19ஆம் தேதி எதிர்பாராத விதமா சிவாவுக்கு திடீர் மாரடைப்பு. நெஞ்சு வலியில அப்படியே அவர் உயிர் போயிடுச்சு. அவர் வயது என்னன்னு தெரியுமா? இளம் வயதுதான். சிவா செத்ததுல ஷர்மிளா அம்மாவுக்கு ஏற்பட்ட துக்கம் அது தாங்கவே முடியல. உலகம் இருண்டு போன மாதிரி உணர்ந்திருக்காங்க. மன உளைச்சல்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா? வீட்ல யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவங்க கணவர் ஆசையா வாங்கி கொடுத்திருந்த அந்த சேலையாலேயே தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி பகுதி மக்கள் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இது வெறும் நியூஸ் இல்ல நண்பர்களே, இது உண்மையான அன்புக்கும் பிரிவின் வலிக்கும் ஒரு சோகமான உதாரணம். நீ இல்லாம வாழ முடியாதுன்னு அவங்க எடுத்த ஒரு விபரீத முடிவு. ஆனா போலீஸ் வந்து பிரேதத்தை எடுக்கிறாங்க. இப்போ அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரோட கண்ணும் அந்த பரிதவிச்சு நிக்கிற 3 குழந்தைகளை தான் பாக்குது. சஞ்சு ஸ்ரீ, மது ஸ்ரீ, வேலமுதன். இவங்க எதிர்காலம் என்னாகும்? தாய் தந்தை 2 பேரையும் ஒரே நேரத்துல இழந்தது அந்த குழந்தைகளோட மனசுல இன்ன மாதிரி காயத்தை ஏற்படுத்தும். உறவுகளின் இழப்பை தாங்க முடியாத இந்த மனநிலை இது பல குடும்பங்கள்ல நடக்குது. உடனடி மனநல ஆலோசனை தேவைப்படுது. இந்த 3 குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுக்க சமூக பொறுப்பு இருக்கு. மாவட்ட நிர்வாகம் உதவணும். இந்த குழந்தைகளுக்காக நாம என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் உதவணுமா இல்ல நாம சேர்ந்து உதவணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம், அந்த 3 குழந்தைகளுக்காகவாவது நாம உதவணுமா வேண்டாமா?